ஜெய்ப்பூர் என்றால் நம் அனைவரின் நினைவுக்கும் வருவதும் இந்த மஹால் தான். இது அரண்மனையா இல்லை கோட்டையா என்று கூட தெரியாமல் நாம் இந்த மஹாலின் படத்தை பல இடங்களில் பார்த்து இருப்போம். ஆம், இதுதான் ஹவா மஹால். ஜெய்ப்பூரின் தனித்துவமான அடையாளமான இது பேலஸ் ஆஃப் தி விண்ட்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த நாட்களில் ராஜபுத்திரர்கள் பர்தா முறையை பின்பற்றினர். அரச பெண்கள் பொதுமக்கள் முன் தோன்றுவதில்லை. அவர்கள் அன்றாட நிகழ்வுகளை பின்பற்ற விரும்பியதால் பெண்களிடையே சுதந்திர உணர்வை வழங்குவதற்காக ஹவா மஹால் 953 சிறிய ஜன்னல்களோடு திரையிடப்பட்ட பால்கனிகளுடன் கட்டப்பட்டது. ஜெய்ப்பூரை உருவாக்கிய மகாராஜா சவாய் ஜெய் சிங்கின் பேரனான கச்வாஹா ராஜபுத்திர ஆட்சியாளரான சவாய் பிரதாப் சிங் ராயல் சிட்டி பேலஸ்க்கு பிறகு ஹவா மஹாலை 1799இல் கட்டினார். ஜெய்ப்பூரில் பார்க்க வேண்டிய சிறந்த இடங்களில் ஒன்றான ஹவா மஹால் இஸ்லாமிய, முகலாய மற்றும் ராஜபுத்திர கட்டிடக்கலை பாணிகளின் அற்புதமான கலவையை கொண்டுள்ளது. அதன் குவிமாடம் கொண்ட விதானங்கள், மலர் வடிவங்கள், தாமரை உருவங்கள் மற்றும் புல்லாங்குழல் தூண்கள் அனைத்தும் வளமான ராஜபுத்திர பாணியை பிரதிபலிக்கின்றன. ராஜஸ்தான் அரசின் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த அரண்மனை 2006ஆம் ஆண்டு 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. மஹாலின் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ள பழங்கால கலைப்பொருட்கள் ராஜபுத்திரர்களின் செழுமையான கடந்த காலத்தையும் கலாச்சார பாரம்பரியத்தையும் மற்றும் உற்சாகமான வாழ்க்கை முறையையும் ஒரு பார்வைக்கு வழங்குகிறது. பல சிறிய கடைகள் அரண்மனை வளாகத்திற்கு வெளியே அமைந்துள்ளன. அங்கு நீங்கள் பலவிதமான பரிசுப் பொருட்களையும் அன்றாட உபயோகப் பொருட்களையும் வாங்கலாம். பாரம்பரிய ஆடைகள், நகைகள், ஷோபீஸ்கள், குவளைகள், பாரம்பரிய காலணிகள், சாவி சங்கிலிகள் மற்றும் இதுபோன்ற பல பொருட்கள் இங்கு மிக எளிதாக கிடைக்கும். ஜெய்ப்பூர் பிரிண்ட், புடவைகள், நகைகள், கைவினைப் பொருட்கள், ராஜஸ்தானி மரச்சாமான்கள் மற்றும் பழங்கால பொருட்களுடன் கூடிய ஆடை பொருட்களையும் இங்கே வாங்கலாம். பல தெரு வியாபாரிகள் ருசியான கோல்கப்பாஸ், பேல்பூரி, சமோசா மற்றும் கச்சோரிகள் போன்ற சுவையான தின்பண்டங்களையும் விற்கிறார்கள். அவற்றையும் நீங்கள் இங்கே உண்டு மகிழலாம்.